ஹலோ சுட்டீஸ். ஜப்பான் நாட்டின் சுமோ மல்யுத்தம். ஜப்பான் நாட்டின் தேசிய விளையாட்டாக சுமோ மல்யுத்தம் இருக்கிறது. இது பாரம்பரியத்தை போற்றும் வகையிலும் அறுவடையை உறுதி செய்வதாகவும் உள்ளது. இந்த விளையாட்டு 1500 ஆண்டுகளுக்கும் மேலானது. அது மட்டுமல்லாமல் கடவுளை மகிழ்விப்பதற்காக ஒரு விழாவாகவும் கொண்டாடப்படுகிறது. இது மிகவும் சாதாரண விளையாட்டு அல்ல. இதை விளையாடுவதற்கென அதிக உடல் வலிமை தேவை. அந்த நாட்டில் வசிக்கும் சிறுவன் ஒருவன் வீட்டில் அவரது அப்பா டிவி பார்த்து கொண்டிருக்கும் போது அதில் இந்த விளையாட்டு நடந்து கொண்டிருந்தது. அதை தினமும் பார்க்க ஆரம்பித்த அச்சிறுவன் அந்த விளையாட்டில் ஆர்வம் அதிகமாகி ஒரு நாள் நாமும் இந்த போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை வந்தது. அதை பற்றி அவர் அப்பாவிடம் கலந்து பேசிய போது நிறைய வாக்குவாதம் பின்பு அவர் அப்பா ஒத்துக்கொள்கிறார். அப்போது அச்சிறுவனை அங்கிருக்கும் பயிற்சி நிறுவனத்தில் சேர்த்து விடுகிறார். ஆரம்பத்தில் அச்சிறுவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. பயிற்சியாளரிடம் நிறைய திட்டம் வாங்கிக் கொள்கிறான். ஆனாலும் அவன் அதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து பயிற்சி செய்து வருகிறான். இதற்காகவே அவன் தினமும் உடலை வருத்தி அவனுக்கு பிடிக்காத உணவுகளையும் சாப்பிட ஆரம்பிக்கிறான். இதனை கண்ட அவங்க அப்பா அவன் வலியை புரிந்து கொண்டு தினமும் தூங்கும் முன் அவர் அரவணைப்பில் வைத்துக் கொள்கிறார். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைத்து அவன் அதில் தொடர்ந்து பயிற்சி செய்து வருகிறான். அவன் நண்பர்களும் இந்த விளையாட்டை விட்டுவிடு, உனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் என்று கூறியும் எதையும் பொருட்படுத்தாத அவன் இலக்கை நோக்கி மட்டுமே தொடர்ந்து பயிற்சி செய்து வருகிறான். சிறிது நாள் கடந்ததும் அவன் சுமோவில் சிறந்து விளங்கினான். அதன் பின்னர் அவனதின் பயிற்சியாளர் அவனை பாராட்டி மண்டல அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்ள பதிவு செய்தார். அப்போது அவன் 2ஆம் இடத்தில் வெற்றி பெற்றான். அப்பா மற்றும் பயிற்சியாளருக்கு மிகவும் சந்தோஷம். அவனை பாராட்டினர். அதேபோல் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் மற்றும் நாடுகளிலும் வெற்றி பெற்று நிறைய பதக்கங்களை பெற்றுள்ளான். அப்பா மற்றும் பயிற்சியாளருக்கு மட்டுமில்லாமல் நாட்டுக்கும் பெருமை சேர்த்தான். இந்த கதையின் நெறி: நாம் இலக்கை நோக்கி செல்லும் போது பல கஷ்டங்களும் அவமானங்களும் வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் இலக்கை நோக்கி மட்டுமே கவனித்தால் நிச்சயம் வெற்றி கிட்டும். இது போன்ற சுவாரஸ்ய கதைகளுக்காக நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.